இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அறுசுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகிஸ் கிச்சன். இன்னைக்கு முகிஸ் கிச்சன்ல அக்கார அடிசல் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். பச்சரிசிய நல்லா தொடச்சிட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது இந்த கப்பால 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு பாசிப்பருப்பு 3/4 கப் எடுத்துக்கணும். பச்சரிசியை நீங்க ரேஷன் அரிசியா இருந்தாலும் சரி, இல்ல கடை அரிசியா இருந்தாலும் சரி, எந்த அரிசியா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் தொடச்சுக்கோங்க. தொடச்சிட்டு ஒரு வானலியில போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா புழுங்கரிசி நல்லா வறுபடும், பச்சரிசி இந்த மாதிரி தான் வறுபடும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாசி பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு முந்திரி, ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். உப்பு சிறிதளவு. இதுக்கு மெயினா பால் தான் தேவை. பால் நான் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். அதாவது 1/4 கிலோவுக்கு கம்மியான அரிசி, அதனால 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பால் அளவு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நாட்டு சர்க்கரை 1/2 கப்பு, பாசி பருப்பு அளந்து வச்சிருக்கிற கப்பால 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நெய் தேவையான அளவு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். இப்ப நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த அரிசிய வேற ஒரு பாத்திரத்துல சேர்த்துப்போம். இப்ப இந்த அரிசியோடையே நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பருப்பையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்ப இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துப்போம். ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுல நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த பாலை சேர்த்துப்போம். அக்கார அடிசல்னாலே பால்லேயே வேகணும் அரிசியும் அந்த பாசி பருப்பும், அப்பதான் நல்ல ருசியா இருக்கும். பால் நீங்க எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்ப அதுல நம்ம அரிசியும் இந்த பருப்பையும் சேர்த்துருவோம், பாசி பருப்பையும். இது எவ்வளவுக்கு பால்ல வேகுதோ அவ்வளவு ருசியா இருக்கும். இப்ப பாருங்க, இதுல கலந்துட்டேன். அதே மாதிரி இதுல 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு எடுத்து வச்சிருந்த கல்லுப்பையும் இதோட சேர்த்துருவோம். உப்பு இனிப்பை தூக்கி கொடுக்கும், அதுக்காக தான். இப்ப இதை நல்லா கலந்து ஒரு மூடி போட்டு அடுப்புல குக்கர் வச்சிருவோம். வச்சு ஒரு 4 சவுண்டு நல்லா விடலாம். இப்ப நான் குக்கர் மூடி போட்டேன். இப்ப இதை அடுப்புல தூக்கி வச்சு 4 விசில் விட்டுக்கோங்க. விசில் சவுண்ட் அடங்கினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்ப குக்கர் சவுண்ட் வரதுக்குள்ள நம்ம வெள்ளத்தை ஒரு பாகு பதத்துக்கு இல்லாம நார்மலா காய்ச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்பதான் இதுல உள்ள அந்த மண்ணெல்லாம் நம்ம வடிகட்டி எடுக்க முடியும், அதுக்காக தான். இது நல்லா கரையிட்டும். கரைஞ்சதும் நம்ம வடிகட்டி இதை எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப இது நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சு ஓரளவுக்கு சுண்டி இருக்கு. ஆனா கம்பி பதம் வரக்கூடாது. சாதாரணமா கொதிச்சு ஓரளவுக்கு சுண்டுனா போதும். இப்ப இதை நம்ம வடிகட்டிப்போம். அப்பதான் இதுல உள்ள அழுக்கெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி எடுக்க முடியும். இப்ப இதை வடிகட்டிட்டோம். இதை ஓரமா எடுத்து வச்சிடலாம். இப்ப அடுப்பை பத்த வச்சு ஒரு வானலி வச்சு நெய் சேர்த்து இந்த முந்திரியை மட்டும் வறுத்து எடுத்துப்போம். இதுல வச்சு நெய் சேர்த்துட்டேன். காயிட்டும். நெய் காஞ்சிருச்சு. முந்திரி பருப்பை கூட சேர்த்துங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்ததும் நிப்பாட்டிடலாம். இப்ப 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. இது ஓரளவு குழஞ்சிருக்கு. நீங்க கரண்டியால இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்ப நல்லா மசிச்சாச்சு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த
அந்த வெல்லத்தை கரைச்சி வச்சிருந்தோம்ல அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து இப்ப நல்லா இதோட எல்லாம் ஒன்னா கலக்கிற மாதிரி கிண்டுங்க. இது ஒன்னா கலந்துடணும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம நுணுக்கி வச்சிருந்த ஏலப்பொடியை சேர்த்துக்கலாம். இப்ப இதை எல்லாத்தையும் ஒன்னா கலந்துட்டு அடுப்புல வச்சிருவோம். நீங்க சர்க்கரை சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு இல்ல இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னாக்கா நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப நான் இதை வந்து அடுப்புல ஏற்றி வைக்க போறேன். இப்ப அடுப்புல வச்சிருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி மித்ததெல்லாம் சேர்க்கலாங்கிறத பார்ப்போம். பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த முந்திரியை சேர்த்துடலாம். பார்த்து இந்த மாதிரி கொதிக்கும் போது கையில பட்டுரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்யுங்க. எல்லாத்தையும் ஒன்னா கலந்துட்டு நான் இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான சுவையில அக்கார அடிசல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது வந்து அதிகமான நெய் சேர்த்து தான் இந்த அக்கார அடிசல் செய்வாங்க. உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க நெய் சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.